சிகை அலங்காரத்துடன் சிங்காரம் செய்யப்படும் இந்த ஒப்பனை சினிமா நடிகைகளுக்காக அல்ல, சிந்தைக்கு சிலிர்ப்பூட்டும் செல்ல பிராணிக்காக. வாரி வகுடெடுக்கக்கூடிய அளவில் நீளமான முடி அழகுடன் தோற்றமளிக்கும் திபெத்திய இன ஷிட்சு பொம்மை போன்ற தோற்றத்தில் கொள்ளை அழகுடன் காணப்படும் ஜெர்மனியின் டாய் பூடல் குழந்தையைப் போன்ற குட்டியான உருவத்துடன் குழந்தைகளையும் பெரியவர்களையும் குதூகலிக்கச் செய்யும் ஹஷ் பப்பீஸ், டேஷ் ஹண்ட், பீகல் போன்ற பல்வேறு வகையான நாய்கள் படையெடுத்து வந்தது சென்னையில் நடைபெற்ற அவற்றுக்கான கண்காட்சிக்காக. கீழ்ப்படிதல் சோதனைகள் என்னும் 2 பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டிகளுடனான இந்த நாய்களின் கண்காட்சி சென்னை மயிலாப்பூரில் 2 நாட்கள் நடத்தப்பட்டது. நட்புடன் பழகும் லேப்ரடார், ஹஸ்கி, பக், கோல்டன் ரெட்ரீவர், கிரேடன், ஜெர்மன் ஷெப்பர்ட், ஐரிஷ் ஷெட்டர், ஆக்ரோஷமான ராட்வீலர், பாக்சர் உள்ளிட்ட பல்வேறு வகையான வெளிநாட்டு நாய்களும், ராஜபாளையம், கோம்பை, சிப்பிப்பாறை உள்ளிட்ட உள்நாட்டு நாய்களும் அரங்கத்தில் உலவி அதிர வைத்தன. ஒய்யாரமாய் நடை நடந்த அவை உரிமையாளர்களின் உத்தரவுக்கேற்ப செயலாற்றி ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தின. அல்மேஷன்லாம் எல்லாமே இம்போர்ட் பண்ணி வளர்த்துட்ருக்கேன். என்னோட எய்மே டாக் ஷோவுக்கு போகணும், வின் பண்ணணும், வரணும். 20 இயர்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன். கண்டினியூஸ் வின்னர். நானே பர்டிகுலராக ஹேண்ட்லிங் பண்ணுறேன். சென்னையில் தொடர்ந்து 45 ஆண்டுகளாக இந்த நாய்களின் கண்காட்சியை நடத்தி வரும் மெட்ராஸ் கேனைன் கிளப் நிர்வாகிகள் நாய்கள் உறவுக்கு உரிய உயரிய உயிரினம் என்பதை பொதுமக்களுக்கு உணர்த்துவதே தங்களின் நோக்கம் என உரைத்தனர். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சொல்லியபடி நாய்கள் மீதான ஆர்வம் இந்த கண்காட்சியால் அதிகரிக்கும் என்பதை பார்வையாளர்களின் கருத்தும் பறைசாற்றியது. இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாக்ஸ் இருக்கனால எனக்கே பார்த்தோன்னே ஆசையாக இருக்குது. வாங்கி வளர்க்கலான்னு சொல்லி எனக்குமே ஒரு ஐடியாஸ் இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் இந்த டாக் ஷோவை. இந்திய இன நாய்களை சர்வதேச அளவில் பிரபலப்படுத்த பிரயத்தனங்கள் எடுக்கப்பட்ட இந்நிகழ்வில் சிறப்பாக பரிணமித்த சில நாய்களுக்கு மட்டுமே பரிசளிக்கப்பட்ட போதிலும் மனித இனத்தின் மனங்களில் மதிப்புமிக்க உறவினம் நாய் இனம் என்றால் அதை மறுப்பதற்கில்லை. இந்தியாவில் நாய் கண்காட்சிகள் நடத்தும் 83 கிளப்புகளில் தமிழ்நாட்டில் உள்ள 12 கிளப்புகள் இதுபோன்ற கண்காட்சிகள் மூலம் மக்களை பரவசப்படுத்த தவறுவதில்லை. நாய்கள் என சொல்லக்கூடாது, பைரவர் என்றே அழைக்க வேண்டும் என்னும் ஒரு பாச விதிமுறைக்கு பாத்தியப்பட்ட இந்த ஜீவன்கள் ரேஷன் கார்டுகளில் இடம்பெற முடியாவிட்டாலும் குடும்ப உறுப்பினராய் இருந்து எஜமானர்களுக்கு எஜமானராய் விளங்குபவை. நயவஞ்சக எண்ணத்தோடு நம்பிக்கை மோசடி செய்யக்கூடிய சில கள்ள மனிதர்களுக்கு மத்தியில் நன்றி உணர்வையும் நட்பையும் வெளிப்படுத்தும் இந்த செல்ல பிராணிகள் ஒரு வகையில் 4 கால் ஞானிகள். ஒளிப்பதிவாளர் ராஜ்மோகனுடன் ஈவேரா, சன் நியூஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.